அந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை. டிப்ரெஷன் யாரை கேட்டாலுமே இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுது, எனக்கு ரொம்ப கோபமாக வருது. அப்போது இந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை இந்த கொரோனாவுக்கு அந்த பக்கம் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சகல நோய்களுக்கும் ஆண்டவர் மருந்தை வைத்திருக்கிறார். சகலவற்றுக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றுக்கும் ஆன்சர் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய உடம்பில் இருக்கிற நிறைய அவயவங்கள் நம்ம யாருமே ஆப்ரேட் பண்ணலை. ஆனால் அதுவே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுவே ஆப்ரேட் ஆகுது. ஆண்டவர் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்முடைய சரீரத்தை கர்த்தர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். நம்முடைய இரத்த ஓட்டங்கள் சீராய் அமைகிறது, நம்முடைய கண்களில் பார்வை நமக்கு சரியாய். அப்போது ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணும்போதே நம்முடைய அவயவங்கள் தன்னை போல ஓடுகிற அளவிற்கு அவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிற அந்த தேவன் இந்த உலகத்திலே எந்த விதமான காரியத்திற்கும் ஆன்சரை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த டிப்ரெஷன் அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு போயிட்டீங்கன்னா, அப்படின்னா இந்த மன அழுத்தம் என்கிற ஒன்றுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே அவர்கள் மெடிசன் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால் அது விக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதற்கான மெடிசன் இருக்குது. ஆனால் இந்த டிப்ரெஷன் இல்லைன்னா இந்த மன அழுத்தத்தை 100% க்யூர் பண்ணுற அளவிற்கு இன்னும் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பல நோய்களுக்கு இன்னும் அதை முழுக்க தீர்க்கிற அளவிற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதில் மிக முக்கியமான ஒரு வியாதி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனை சில நேரத்தில் டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி, அதுவும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை எழும்ப விடாமல், நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம செயல்பட விடாமல், இந்த டிப்ரெஷன் மாத்திரையை சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த டிப்ரெஷன் மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை இறுக்கி ஒரு கயிறில் கட்டுறது மாதிரி இருக்கும், ஒரே கட்டி போடும். நீங்கள் இந்த டிப்ரெஷன் மாத்திரையை சாப்பிட்டு காலையில் எந்திரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாயை திறக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளை திறக்கணும். ஏன்னா அந்த நரம்புகளை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே இழுத்து அப்படியே பிடிச்சிக்கும். அப்படி தான் ஒரு மனுஷனுடைய டிப்ரெஷனை பாருங்கள், நிறைய பேர் டிப்ரெஷன் அதிகமாகி மன அழுத்தம் அதிகமாகி ரொம்ப கோவப்பட்டு அடித்து உடைக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஒன்று அவங்க தூங்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்களால அவங்களுடைய உடம்பை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்குது. நான் டிப்ரெஷனுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஒரு சைக்காலஜிக் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் எதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, நம்ம போய் இந்த டிப்ரெஷனுக்காக சைக்காலஜிக்கலாக நம்ம மாத்திரை சாப்பிட்றோமே அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ அந்த டாக்டர் இடத்துல நான் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாத்திரையை கண்டிப்பாக நான் எத்தனை நாள் சாப்பிடணும், எத்தனை மாதம் சாப்பிட்டா, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு டோஸ் இருக்குது, இந்த டோஸை இவ்வளோ சாப்பிட்டா சரியாகுவாங்க, இந்த டிப்ரெஷனுக்கு சாப்பிட்ற எவ்வளோ நாள் சாப்பிடணும் போது அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, நீ எதுக்கு இப்போவே மாத்திரையை நிறுத்துறதை குறித்து நீ யோசிக்கிற, எதுக்கு யோசிக்கணும்? இந்த மாத்திரை அப்படின்னு சொல்கிறது ஒரு டைம் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டா திரும்ப அதை நிறுத்துறது அப்படின்னு சொல்கிறது உன் கையில் தான் இருக்குது. அதை அவ்வளோ சீக்கிரமாக நிறுத்த முடியாது. இது பிபி சுகர் மாதிரி தான். இந்த பிபி மாத்திரை கண்டிப்பாக அது வந்தால் போட்டுகிட்டே இருக்கணும், சுகர் ஒரு மனுஷனுக்கு வந்தால் போட்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீ நினச்சிட்டு போய, நீ ஏன் இது ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்கிற அப்படின்னா அந்த டாக்டர். ஆக மொத்தத்தில் அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், டிப்ரெஷன் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு மெடிசன் எடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஆனால் அந்த மெடிசன் அந்த வியாதியிலிருந்து 100% க்யூர் பண்ணோம், அந்த மனுஷனுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு எந்த டாக்டர்ஸுமே கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதுவும் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ரெஷன் பெரித அளவில் பேசப்பட்டது இல்லை.
எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கேள்விப்படுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் கிட்டத்தட்ட 80% வீடு, 80% வாலிபர்கள் அவர்கள் மத்தியிலே பேசப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு டிப்ரெஷன், எனக்கு ட்ரிகராக இருக்குது, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்னை கொஞ்ச நேரம் விடுங்களே, எனக்கு ஏன் இந்த உலகத்தில் வாழலான் இருக்குது, பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு இருக்குது, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சாப்பிட தோணலை, எனக்கு அந்த வேலைகள் எல்லாம் செய்ய தோணலை. இந்த வார்த்தைகளை சமீப காலமாய் நம்ம கேள்விப்படுகிறோம். நம்முடைய ஊரில் பொதுவாக தமிழ்நாடு, இந்தியா இந்த மாதிரி இடங்களில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டிப்ரெஷனுக்காக, மன அழுத்தத்துக்காக மருந்து சாப்பிட்றத ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைப்போம். யாராவது ஒருத்தர் சைக்காலஜிக்கு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்னா நமக்கு என்ன கேட்போம்னா, நான் என்ன பைத்தியக்காரனா, இந்த டிப்ரெஷன் டாக்டர்கிட்ட வா, உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா நான் என்ன பைத்தியக்காரனா? அப்போ நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட நிறைய பேர் விரும்புறதில்லை. ஆனால் நீங்கள் மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிப்ரெஷன் அப்படின்றது காமனான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிப்பாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படிப்பாங்க. என்னென்னா நியூரோலஜிஸ்ட் படிப்பாங்க, அப்புறம் டென்டல் தனியாக படிப்பாங்க, அப்புறம் கண்ணுக்கு தனியாக படிப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நம்முடைய ஹார்ட்டுக்கு தனியாக படிப்பாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் தனித்தனி சப்ஜெக்ட் எடுத்து படிப்பாங்க. ஆனால் மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்ற அந்த டோனில் படிக்கிறவங்க அதுக்கான டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் குறைவாக இருப்பாங்க. ஆனால் சமீப காலமாய் இனி நம்முடைய தேசத்திலே, நம்முடைய ஊரில் கூட அதிகமான இடத்துல நீங்கள் என்ன கிளினிக் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்துக்குரிய டாக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனுடைய நோயாளிகள் ரொம்ப அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் கொஞ்ச நாளைக்கு முன்பாகவே என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரத்தை வச்சுட்டே இருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகும்போது எனக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு முழுக்க ஆண்டவர் ஒருத்தர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். யாருக்குமே புரியல. பொதுவாகவே இந்த டிப்ரெஷனில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இடத்துல போய் எனக்கு யோசனை வந்துட்டே இருக்கானே அப்படின்னு சொன்னால், நீ எதுக்கு யோசிக்கிற, எதுக்கு யோசிக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன இல்லை, சும்மா உட்காந்து நீ சாப்பிட்டு படிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன? அப்போது இந்த டிப்ரெஷனுடைய அனுபவத்திலே கடந்து வராத ஒரு நபருக்கு இந்த டிப்ரெஷனை குறித்து சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அந்த அந்த மன அழுத்தத்தை குறித்து சொன்னால் புரியாது. அவங்க எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா, எதுக்கு பயப்படுற, எதுக்கு பயப்படணும், இப்போ உனக்கு என்ன இல்லை, நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல, நீ எதுக்கு யோசிக்கிற, நான் தான் பக்கத்தில். அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதே போல் என்னுடைய அந்த பலவீனத்திலிருந்து யாருமே கவுன்சிலிங் கொடுக்க முடியல. எல்லாரும் என்ன வார்த்தையை சொன்னாங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா, உனக்கு என்ன கிறுக்கா, நீ என்ன எதுக்கு இப்படி யோசிச்சு உட்காந்துருக்குற, உனக்கு என்ன இப்போ பொண்டாட்டியா பிள்ளைகளா, இல்லைன்னா உனக்கு என்ன இதுவாக இருக்கா, நீ எதுக்கு இப்படி யோசிச்சுருக்கிற அப்படின்னு தான் எல்லாரும் என்ன திட்டுனாங்க. ஆனால் என்னுடைய நிலைமையை யாருக்குமே புரிய வைக்க முடியல. ஆனால் கர்த்தரே கற்றுக் கொடுத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு நிறைய டிப்ரெஷனில் இருக்கிற நிறைய பேர் என்னை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களோட பேசியிருக்கிறேன். அவங்களோட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாருமே புரிஞ்சுக்கல பாஸ்டர், ஆனால் எங்கள் லைஃப்லேயே எங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இல்லை, உங்களுடைய அதே அனுபவத்தில் நான் கடந்து வந்ததுனால தான் எனக்கு புரியுது. அவங்க நிறைய பேர் அந்த அனுபவத்தில் வராதனால அவங்களுக்கு புரியல, அதனால நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய பேரை அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் அடிக்கடி என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த பாதையில் ஏன் ஆண்டவரே என்னை அனுமதித்தீர்? ஏன்னா எல்லா வாலிபர்களும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக இல்லை, எல்லா வாலிபர்களும் கொரட்டை விட்டு தூங்கும்போது நான் தூங்கலை, எல்லா வாலிபர்களும் நல்லா உடுத்தும் போது நான் நல்லா உடுத்தலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த மாதிரி நிறைய பேரை அதிலிருந்து விடுதலையாக்கத்தான் அந்த பாதையிலே கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் அந்த பாதையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க.
அந்த பாதையை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அந்த பாதை யாருக்குமே வரல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்திருக்குன்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அந்த பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்துவாரானால் அப்படிப்பட்ட பாதையிலே பிரயாணம் பண்ணுகிற ஆயிரக்கணக்கான பேரை உங்கள் மூலமாக ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் தொட போகிறார். அதற்காக தான் ஆண்டவர் அந்த பாதையிலே சில பாதைகளிலே நடத்தவே மாட்டார். அதைத்தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி திரிந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால ஆண்டவர் உங்களை நடத்துகிற எல்லா பாதைகளும் சாட்சிகளுக்காக தான், சாட்சிகளுக்காக தான், நன்மைகளுக்காக தான். அதை கடந்து போகிறதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதை கடந்து போகிறதற்கு வருத்தமா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, யாரும் கடவாத பாதையை நான் உன்னை கடக்க பண்ணுவேன். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை எப்படி கடக்க பண்ணுவார்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாதை கிடையாது, எல்லாரும் கடந்து போன பாதை கிடையாது. எல்லாரும் கடந்து போன பாதை அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியா நம்மிடத்துல சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. ஆனா ஆண்டவர் தேவனால் பயன்படுத்த போகிற பிள்ளைகளை உங்களை ஒரு புதிய, யாருமே அனுபவிக்காத, யாருமே கடந்து போகாத ஒரு பாதையில் ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறாருன்னா நான் நம்புறேன், ஆண்டவர் அந்த பாதையிலே உங்களை நடத்தி அப்படி நடக்கிற அநேகம் பேரை உங்கள் மூலமாய் கர்த்தர் தொட போகிறார். உங்கள் மூலமாய் கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். ஆண்டவர் நமக்கு நடத்துகிற பாதைகள் நிச்சயமாகவே நன்றாக இருக்கும். ஏமாந்து போனீங்களா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தி இருக்கிறார். ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டீர்களா, வியாதியோடு இருக்கிறீர்களா, தேவன் உங்களை நடத்துகிற பாதை இன்னைக்கு கடினமாக இருந்தாலும் ஒரு நாள் எப்படி இருக்கும்னா சாட்சியாய் அமையும். ஒரு நாள் அதை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த பாதையிலெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தி மகிமையாய் நடத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தினதுனால தான் இன்னைக்கு நிறைய வார்த்தைகள், நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ண வர்றதுனால எனக்கு ரொம்ப நாளாக நான் அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த டிப்ரெஷனை குறித்து ஒரு வெளிப்பாடு வேணும், அதற்காக நான் ஜெபம் பண்ணணும், அதற்காக நிறைய பேருக்கு அதை சொல்லி அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு கைடன்ஸ் ஆண்டவர் தந்தார். அதனால் இது எத்தனை வாரங்கள் தொடர்ந்து இந்த டிப்ரெஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன், சீக்கிரமாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட மன அழுத்தத்திலே இருக்கிற அநேகம் பேரை கர்த்தர் இந்த ஜெபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி சுயாதீனமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய பரிசுத்தவான்களை பாருங்க, எத்தனை பாடுகள், எத்தனை பாடுகள், எத்தனை வியாதிகள், ஆனால் அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் அப்படின்றது ஒன்று மட்டும் வரவே இல்லை. பாருங்களேன், நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, எத்தனை பிரச்சனை, கடல் பிரயாணத்தில் பிரச்சனையாக இருந்துச்சு, ஜனங்களால் வந்த மோசங்கள், இந்த மாதிரி எத்தனையோ லிஸ்ட் அடிக்கிட்டே போறாரு. ஆனால் இந்த மன அழுத்தம் அவங்களுக்கு வரவே இல்லை. பாருங்களேன், தூங்கணும்னு நினச்சா தூங்கிட்டாங்க, அவங்க அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சா பிரசங்கம் பண்ணாங்க, அந்த இடத்துல பாட்டு பாடணும்னு நினச்சா பாட்டு பாடலை. அப்போது அவர்களுக்கு அந்த அளவிற்கு அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்களை அப்படி கர்த்தர் நடத்த முடியுமானால் நம்மையும் ஆண்டவர் நடத்த முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ஒவ்வொன்றாய் உங்களுக்கு சொல்லி 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 நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை கூட தொடுவதே இல்லை. நான் நம்புகிறேன், இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பிரகாசிக்கும். இனி நீங்கள் விடுதலையோடு வாழ்வீர்கள், நீங்கள் இனி சுதந்திரமாய் வாழ்வீர்கள், இனி நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். நான் நம்புகிறேன், இனி அந்த அழுத்தம் இல்லாமல் கர்த்தர் வாழ ஆண்டவர் பெரிய கிருபை செய்வாராக. இந்த மன அழுத்தத்தை குறித்து, டிப்ரெஷனை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை இதை அறிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இது வருகிற வியாதி அல்ல, இது வர வைக்கிற வியாதி. கவனிங்க, நீங்கள் இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்றது வருகிற வியாதி அல்ல,
ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து சிலரை வந்து பிசாசு பிடிச்சின்னு வைங்களேன். இந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க சிலரை வந்து டிப்ரெஷனுக்குள்ளே நடத்தும். நம்ம வேதத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஒரு மனுஷன் கல்லறையில் குடியிருக்கிறார். அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்து அந்த பிசாசை துரத்தும் போது 7000 பிசாசு அதுக்குள்ளே இருக்குதாமா. இந்த பிசாசு அவனை என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், அவனை வந்து இந்த பிசாசு வந்து அவனை மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக்கிருச்சு. எப்படின்னா, அவன் வந்து தன்னுடைய சொந்த கையினால் தன்னை காயப்படுத்தி அவன் நைட்டு கல்லறையில் இருந்து தான் யாருன்னே தனக்கு தெரியாமல் இருந்தான். இது என்னன்னா, இது வந்து டிப்ரெஷனுடைய எக்ஸ்ட்ரீம். நல்லா கவனிச்சுங்க, டிப்ரெஷனுக்கு படிகள் இருக்கிறது. பொதுவாக வந்து சில டிப்ரெஷன் வந்து நமக்கு ஆபத்து இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கவலைப்படுறது, ஒரு மரணம் வரும்போது உடனே ஒரு சோகம் வருகிறது, ஒரு சின்ன பிரச்சனைக்கு கொஞ்சம் பயப்படுறது, இதெல்லாம் டிப்ரெஷனுடைய ஆரம்பம். ஆனால் இது வளர்ந்துச்சு அப்படின்னா கடைசியில் இந்த டிப்ரெஷன் எங்கே கொண்டு போய் விடும்னா, நம்மளையே மறக்க பண்ணும். நான் யாருன்றதை மறக்கப்படும், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத மறக்கப்படும். ஸோ ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் என்னை கிருபையாய் தப்புவித்தார். நான் வந்து டிப்ரெஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லெவல் எனக்கு தாண்டிகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயப்பட்டேன், பயத்தில் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப யோசித்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப நடுக்கம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் என்னுடைய உடம்பே என்னால் கவனிச்சிக்க முடியல, அதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் என்னை விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற இடத்தையும் மறக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் இன்னும் எஸ்ட்ரீம் போகும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த குப்பையை எடுத்துடலாமா, இந்த குப்பையை போய் பொறுக்கலாமா, இந்த இடத்துல போய் நின்றுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படியே நாளுக்கு நாள் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து பெரிய தயவு, நான் வந்து அதிலிருந்து வெளியே வந்தது அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பெரிய அனுக்கிரகமே இல்லாமல் வேற எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன் அப்படின்னா நான் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சேன். என்னுடைய மனதில் வந்து விசுவாசம் அப்படின்றது வந்து 1% கூட இல்லை, ஒரு துளி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய தயவு ரொம்ப பெருசு. அப்போது இந்த டிப்ரெஷன் வந்து பிசாசு பிடித்திருக்கிற மனிதர்களை வந்து பிசாசு வந்து ஒரு விதமான டிப்ரெஷனை கொடுப்பான். ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு பிடிக்கும்போது அது வந்து அவனுக்குள்ள வெறுமையை கொடுக்கும், அது வந்து அவனுக்குள்ள டிப்ரெஷனை கொடுக்கும். அது வேற ஒன்று. இன்னொன்று, டிப்ரெஷன் என்கிறது ஒரு வியாதி, வருகிற வியாதி அல்ல. காய்ச்சல் வந்து நமக்கு வருகிற வியாதி. நம்முடைய உடம்புல இருக்கிற நிறைய வியாதிகள் வந்து வருகிற வியாதி. அது சாப்பாட்டுனாலேயோ இல்லை வேற எதுனாலேயோ வரும். ஆனால் இந்த டிப்ரெஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிற வியாதி. இது வேற எதுவுமே காரணம் இல்லை. உங்கள் உடம்பு அதுக்கு காரணம் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அதுக்கு காரணம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எதுவுமே காரணம் இல்லை. இந்த டிப்ரெஷன் ஒரு மனிதனுக்குள்ள எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனால் உருவாக்காமல் டிப்ரெஷன் என்கிற ஒன்று ஆரம்பிக்காது. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மன அழுத்தத்தினுடைய வியாதியை நீங்க வருத்திக்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா மன அழுத்தம் இல்லாம வாழலாம். இது ரெண்டுமே ஆண்டவர் வந்து யாருடைய, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. பிசாசு பிடிக்கிற அப்படின்னா யாராவது ஒருத்தரை பிசாசு பிடிச்சிருக்கும் பாருங்க, அந்த பிசாசு வந்து மன அழுத்தத்துக்குள்ள அவங்கள கொண்டு போய் விடுவான், அது வேற கேட்டகரி. மற்றபடி இந்த மன அழுத்தம் என்கிற வியாதி முழுக்க முழுக்க நம்ம உண்டு பண்ணுறதுல தான் இருக்குது. நானா உண்டு பண்ணுறதுல தான் இருக்குது, நானா அதை கிரியேட் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் நினச்சா டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம், நான் நினச்சா என்னை ஒரு மனநோயாளியாய் நான் மாற்றுவதற்கு முடியும். அது வேற யாருடைய கையிலையும் இல்லை. யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா என் கையிலேயே இருக்கிறது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க, டிப்ரெஷனை நீங்க வளர்த்தாதீங்க, நீங்க அந்த மன அழுத்தத்துக்குள்ள நீங்க கொண்டு போகாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவரிடத்துல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். அது நம்முடைய இருதய சம்பந்தப்பட்டது. நான் சொல்கிறேன் இல்லை, நம்ம வந்து ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளைத்தாளை கசக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கையில் வச்சு நல்லா கசக்கிட்டோம். கசக்குனதுக்கு பிற்பாடு அந்த வெள்ளைத்தாளை தண்ணியில் முக்கி அயன் பண்ணால் கூட அதனுடைய பழைய அந்த நிலைமையை நம்ம அதில் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அதை நிமிக்கலாம்,
ஒருவேளை அதனுடைய ஷேப்பை கொண்டு வரலாமே தவிர அதனுடைய பழைய நிலையை கொண்டு வர முடியாது. அப்போ ஒரு டைம் உங்களுடைய இருதயத்தை கசக்கி பிழிஞ்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது என்கிறது ரொம்ப அரிது. அப்போ டிப்ரெஷன், மன அழுத்தம் என்கிறது நானாய் வருவிக்கிறது. அது தானாய் வருவதல்ல, நானாய் வருவிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் அந்த ஜோனுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, போகக்கூடாது. நானே அதை உண்டாக்கிடக்கூடாது, நானே அதை உருவாக்கிடக்கூடாது. இப்போ நான் என்ன எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் எனக்கு எப்படி இந்த டிப்ரெஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அதிலேருந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன். பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே இங்கே 1 இயர் அந்த பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்தேன். பொதுவாக என்னுடைய ஊர் ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால அங்கே என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் ஃப்ரீயாக அப்படின்னா வேலை இல்லாத நேரத்தில் நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் அடிக்கிறது, ஆற்றுல போய் நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படியே இருந்துட்டோம். இப்போது அங்கே இருந்து அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளை விட்டுட்டு நான் பைபிள் காலேஜில் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனேன். அப்படின்னா ஒரு தனிமை, ஒரு சோர்வு, கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு 30 பேர் என் கூட படித்ததுனால சீக்கிரமாக அதை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம கூட பேசுறதுக்கு அப்புறம் துணை வந்துச்சு. அப்படியே ஜாலியாக 3 இயர்ஸ் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். 3 வருஷம் படித்து முடித்த உடனே அதற்கு பிறகு 1 இயர் அங்கே பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்தேன். அப்போவும் என்ன அப்படின்னா சுற்றி பசங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த டிப்ரெஷன் அப்படின்றது வரல. இப்போ அங்கேருந்து சென்னைக்கு மாறுதலாகி சென்னையில் பொர்சிவாக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த திருச்சபையை நடத்திட்டு இருந்தேன். அப்போவும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நம்முடைய இது நம்ம சர்ச் ஆஃப் காட் ஸ்தாபனம் சென்னையில் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் என்னை பின்னாடி ரூமில் தங்க வச்சாங்க. அங்கேயும் 4-5 பசங்க என் கூட இருந்ததுனால எனக்கு தனிமை அப்படின்றது ஒன்று எனக்கு தெரியவே இல்லை. இப்போது அங்கேருந்து நானே ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய கையில் தனியாக ஒரு ஊழியத்தை கொடுங்க, என்னை இந்த இடத்துல கொண்டு போங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறேன். இப்போ நான் ஜெபம் பண்ணுறதுபடியே என் கையில் ஒரு லெட்டர் வருது. நான் திருச்சி OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கிற பர்மா காலனி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஊழியம் வருகிறது. அப்போ அந்த ஊழியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கிளம்பி சந்தோஷமாக போகிறேன். சரி பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்திற்கு போகிறேன். போன உடனே என்னன்னா, அந்த சர்ச் இருக்குது, சர்ச்சுக்கு பக்கத்தில் பாஸ்டர் தங்குற மாதிரி ரூம் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த சர்ச் இருக்குது. ஆனால் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சை பார்க்கணுன்னு போனேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளெல்லாம் வந்திருக்குது. ஆனால் நான் 2004 அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சர்ச்சை சுற்றி வேறு எந்த வீடுமே இல்லை. என் கையில் அந்த டைம் ஃபோனும் எதுவும் இல்லை. ஃபோன் அட்டன் பண்ணனா கூட 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா 2 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வரணும். அது நான் வேற அந்த சர்ச்சுக்கு என்ன ஒரு மூப்பனார் கூட்டிகிட்டு போனார். இதுதான் நீங்கள் தங்க போகிற இடம்னாரு. அவர் சொன்னார் மாடிக்கு மட்டும் போக வேணான்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஏரியாவோட ரவுடி பசங்க மேலே தான் தண்ணி அடிச்சுட்டு படுப்பாங்க, அதனால் நீங்கள் மாடிக்கு போவானான்றாரு. அப்புறம் சர்ச்சினுடைய ஜன்னலெல்லாம் உடஞ்சிருக்குது. எதுக்கு இந்த மாதிரி உடைச்சா, யார் உடைச்சான்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, திருடங்க உடைச்சிட்டு காணிக்கைப்பட்டியை தூக்கிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பொட்டல் காடு. எனக்கு பயம் அப்படின்றத விட இந்த தனிமை இருக்கு பாருங்க, என்னால் சமாளிக்கவே முடியல. நான் அப்போ இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட பேசுவேன், சந்தோஷமாக இருப்பேன், ஜாலியாக பேசுவேன். இப்போ யாருமே இல்லை. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கூட யாருமே இல்லாதனால இப்போ யோசனை போயிட்டே இருந்துச்சு. என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊழியத்தை தப்பாக சூஸ் பண்ணிட்டோம். ஊழியத்திற்கு வந்தால் நம்ம ஜாலியாக இருக்க முடியாது. ஊழியத்திற்கு வந்தால் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு 21 வயசு, இன்னும் ஒரு வரை 75 வயசு வரைக்கும் வாழ்ந்தா 75 வயசு வரைக்கும் இந்த மாதிரி தனிமையிலேயே நம்ம ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யோசனை ரொம்ப பெருசாக போயிடுச்சு. யோசனையை கண்ட்ரோல் பண்ணலை.
யோசனையை நீங்க நிறுத்தல அப்படின்னா இந்த யோசனை வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். அப்படியே தாட்டு வந்துட்டே இருக்குது, நெகட்டிவ் எண்ணம் வந்துட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி யோசிச்சே படுத்திருந்ததுனால அன்னைக்கு திடீரென்று ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. தூங்காத உடனே நான் நினைக்கிறேன், ஐயோ நமக்கு தூக்கமே வரல. இப்போ நைட்டு தூக்கம் வரலைன்னா உடனே மனசு படபடன்னு இருக்கும், யாருமே சுற்றி இருக்க மாட்டாங்க. அந்த யோசனை பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதற்கு பிறகு ரொம்ப சிக்காகி, ஆனால் எனக்கு மன அழுத்தம் அப்படின்னாலும் தெரியாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் யாருக்குமே மன அழுத்தம் அப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகி தூக்கம் இல்லாமல் வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்கும், ஃபுல்லாக ரொம்ப வாமிட் வந்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு மஞ்சள் காமால அப்படின்ற ஒரு ஒன்று வந்துச்சு. அதே போல் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மஞ்சள் காமால 3.0 இருக்குது. எப்போவுமே 1 இல்லைனா 75 அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ 3.0ன்றது மஞ்சள் காமால. எனக்கு மஞ்சள் காமால இருக்குன்னு கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 1 வருஷம் 9 மாதம் மஞ்சள் காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன், மன அழுத்தம்னே தெரியாமல். அதற்கு பிறகு என்னுடைய சூழ்நிலை சரி பண்ணாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் கூட இந்த மன அழுத்தத்திலிருந்து, அந்த யோசனையிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அப்போது ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், மன அழுத்தம் ஒரு அப்படின்னா இந்த டிப்ரெஷன் அப்படின்றதற்கு இது எங்கே உருவாகுது அப்படின்னு சொன்னால், அதிகமான யோசனை ஒரு மனுஷனுக்கு வந்து டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க வந்து ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப யோசிக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற மூளை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10 கிலோ 20 கிலோ கிடையாது, அவ்வளோதான். ஒரு இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் இருக்குது பாருங்களேன், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சிபியூன்னு ஒன்று இருக்கும், அதுதான் எல்லாத்துக்கும் அடையாளமானது. அதில் தான் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த சிபியூ வந்து நம்ம சர்ச்சில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இவ்வளோ அகலம் இவ்வளோ ஹைட் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் இந்த பெரிய பெரிய யூனிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேன் கொடுத்துருக்கீங்க, இந்த பெரிய பெரிய யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் அளவுக்கு இருக்கும், மிக ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஏசி வச்சுருப்பாங்க. அந்த ஏசி வச்சுருப்பாங்க, 24 மணி நேரமும் அந்த சிஸ்டம் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஏசி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்டோரேஜை அதிகமாய் வைக்க அந்த சிபியூனுடைய அளவு பெருசாகுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற மூளை என்ன ஒரு 100 கிராம் இருக்குமா, இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ இருக்குமா, அது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் 300 கிராமுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மண்டையாக இருந்தாலும் மூளை எவ்வளோதான் இருக்கும் சொல்லுங்களேன், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நம்முடைய சிந்தை நம்ம வளர நம்ம வளர்த்த பெரிதாகிற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருந்தாலும், ஞானத்தை வச்சிருந்தாலும், திராணிக்கு மிஞ்சி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதை குறிச்சும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க சத்தமா. நீங்கள் சங்கீதம் 94வது சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. 94வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். 94வது சங்கீதம் 11வது வசனம், மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் திரும்ப சொல்லுங்கள். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய யோசனையினால எதுவும் பண்ண சொல்லுங்களேன் முடியாது.
எதுவுமே நீங்க செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்ச உடனே என்ன பண்ண முடியும்? அந்த காரியம் மாறிடுமா? அந்த காரியம் நின்றுமா? அந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல. ஒரு கடன் ஆயிருச்சு, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒன்று நஷ்டம் வந்துருச்சு, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இனி எதை குறிச்சும் நான் என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க பேர் நிறைய பேர் சொல்லுங்க, பாஸ்டர் சொல்றது ஈஸி பாஸ்டர், ஆனா எப்படி யோசிக்காம இருக்கிறது, எப்படி யோசிக்காம நடக்கிறத எப்படி யோசிக்காம இருக்கிறது. ஆனா நீங்க யோசிக்காம இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வீக் ஆவீங்க. இன்னையிலிருந்து ஒரு முயற்சியை மட்டும் எடுங்களேன், ஒரு முயற்சியை மட்டும் எடுங்களேன். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் யோசிக்க மாட்டேன், நான் யோசிக்க மாட்டேன். இப்போ பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனுமா இருக்கிற உன்னுடைய குமாரனை நீ எனக்காக என்ன பண்ணு, சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட அப்படி சொல்றாருன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆண்டவரே, நாளைக்கு காலையில கிளம்புறேன் ஆண்டவரே அப்படி நான் சொல்லுவீங்க? சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு யோசனை எப்படி போகும் தெரியுமா? ஆண்டவரே, 100 வயசுல தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஆண்டவரே, ஊட்டி ஊட்டி இல்லவா வளர்த்தேன், அவன் சட்டையை எடுத்து பார்க்கறது, அவன் பேண்டை எடுத்து பார்க்கறது, அப்படி யோசனை இப்படி யோசனை. ஒருவேளை கொண்டு போகிற வழியில இல்லைன்னா நான் கத்தி எடுத்து ஓங்கும் போது அமைதியா இருந்துட்டாருன்னா, நமக்கு கொடுத்தா அதான் சொல்லுவாங்களே ஏக்கர் கணக்கில் யோசிப்பாங்கன்னு. நம்ம நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க, நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்க ஏக்கர் கணக்கில் யோசிக்கிற ஆட்கள். ஆமென். நடந்தது ஒன்னா இருக்கும், ஆனா அதான் சொல்றேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கற்பனை மகா விஸ்தாரம். என்ன, அதுக்கு கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, பல்லு வச்சு ஒரு உருவமா மாத்தி நடக்காத ஒன்றை எங்கெங்க கொண்டு போய் விடுறது. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, இன்றைக்கு இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய யோசனைகளை நான் நிறுத்த போறேன். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நான் யோசிக்கிறதுனால எதுவும் வரப்போறது? சத்தமா சொல்லுங்க. ஒரு பெரிய டாக்டர் அந்த டாக்டரை சந்திச்சு டாக்டர், இத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வர்றாங்களே, இந்த அத்தனை நோயாளிகளுடைய நோய்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? உடனே அவர் அவருடைய டேபிளில் போய் உட்கார்ந்து சொன்னாராமா, இந்த டேபிளுக்கு முன்னாடி இருக்க சேர் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நோயாளிகள் எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவேன், ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன், முடிச்ச உடனே என்னுடைய பெண்ணை மூடி இங்கே வைப்பேன், அவ்வளோதான். இந்த பெண்ணை மூடி இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த ரூமை விட்டு நான் கிளம்பும் போது எல்லாரையுமே என்ன பண்ணிடுவேன், சத்தம் மறந்துடுவேன், அவ்வளோதான். திருப்பி அடுத்த நாள் காலையில திரும்ப இந்த ரூமுக்குள்ள என்ட்ராகும் போதுதான் அடுத்து யாரை குறித்து யோசிப்பேன்? டாக்டர், என்ன டாக்டர் சொன்னீங்க? ஆமாப்பா, நீ சொல்றது மாதிரி அப்படியே அந்த நோயாளிகளே நான் யோசிச்சிருந்தா, நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணணும், நான் ட்ரீட் பண்ணணும். நான் உயிரோடு இருக்க வேண்டுமானால், நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா நான் எங்க மறக்கணும் சொல்லுங்க? இந்த ரூமுக்குள்ள மறக்கணும், இந்த இடத்துல மறக்கணும். இனி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இனி நாளைக்கு பார்த்துக்கலாம், இனி நாளானைக்கு பார்த்துக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய். சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை தாங்குகிறார். என்னுடைய யோசனையை இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ராத்திரி தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிந்தனை ஓடிட்டே இருக்குது. காலையில நடந்ததை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போவாங்க. இன்று நீங்க எல்லாரும் இல்ல, உங்களுடைய படுக்கை அறைக்கு கொண்டே போகாதீங்க.
உங்களுடைய கடனை படுக்கை இறக்கி கொண்டு போகாதீங்க. உங்களுடைய அவமானத்தை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க. அந்த மனிதன் பேசின பேச்சை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க. யாராவது ஒன்று பேசினாங்களா, யாராவது ஒன்று உங்களை வருத்தப்படுத்தினாங்களா, யோசிச்சு யோசிச்சு திரும்ப திரும்ப அதற்கு உயிர் கொடுக்காதீங்க. யோசனை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அது உயிர் கொடுக்கறதுக்கு சமானம். நீங்க ஒவ்வொரு டைமும் யோசிக்கும் போது ஒரு பொய்யான பிம்பத்தை, ஒரு பொய்யான காரியத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கெட்ட மரத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தேவையில்லாத களைக்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த தேவையில்லாத மரம், இந்த தேவையில்லாத களைக்கு நீங்க இவ்வளவு உயிர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அதை பிடுங்கிறது, அழிக்கிறது, வெட்டுறது அப்படின்றது சுலபம் அல்ல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால். ஆமென். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4 வாசிக்க வேண்டாம், நீங்க என்ன கவனிச்சா போதும், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படியே பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் போது பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. எழுதும் போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க உட்கார்ந்து, எங்க உட்கார்ந்து? இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க எழுதுறாரு? சிறைச்சாலையில எழுதுறாரு. சிறைச்சாலையில எழுதும் போது என்ன எழுதுறாராமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று. ஒருவேளை சிறைச்சாலையில உங்களை உட்கார வச்சு உங்க கையில ஒரு பெண்ணும் ஒரு பேனாவும் கொடுத்தா நீங்க என்ன எழுதுவீங்க? நீங்க சொல்லுங்களேன், என்ன எழுதுவீங்க? நிறைய பேர் அழுகையோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஐகான் போட்டுறது, 2 கண்ணு கீழே அப்படியே கண்ணீர் துளி விழுகிறது, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையுமே அப்படின்னு கண்ணீரோட நிறைய பேர் எழுதுவாங்க. அப்படி இருக்கேன், இப்படி இருக்கிறேன், இது வந்த நான் அங்க வீட்டில் இருந்ததை நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், என் மேல எவ்வளவு பாசம், யாருமே இங்க இல்லை, தனியா ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறேன், இங்க நாத்தம் அடிக்குது, இங்க கஞ்சி கொடுக்குறாங்க, என்னென்ன எழுதுவோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிறைச்சாலையை குறித்து அவர் என்ன பண்ணல, கேட்கல, யோசிக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அவ்வளவுதான். அடுத்த நேரத்தில் குறித்து அதை குறித்து யோசனையே கிடையாது. பிள்ளைங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்து 1 இயர் ஆனிவர்சரியில் அந்த அம்மாவுக்கு என்ன கவலை தெரியுமா? இந்த குழந்தைக்கு கல்யாணத்தை நான் எப்படி பண்ணுவேன். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குது, இன்னும் 22 வருஷம் இருக்குது. 22 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைங்க நம்ம கல்யாணமே பண்ணி வைக்க போறோம். அந்த 22 வருஷத்துல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போறாரு, எப்படி மாற்றத்தை தர போறான்னு தெரியல. 22 இயர்ஸ் இருக்கு இன்னும். ஆனா இன்னைக்கு 1 வயசுல எடுத்து வச்சுட்டு இதை எப்படி நான் கரை சேர்ப்பேனோ தெரியல, இதை எப்படி இன்னொருத்தன் கையில பிடிச்சி கொடுப்பேனோ தெரியல, இது வளர்ந்து ஒழுக்கமா இருக்குமா இல்லையான்னு தெரியல, இதுக்கு நல்ல மாப்பிள்ளை வருமா இல்லையான்னு தெரியல. எப்போ நம்ம நிறைய பேரை பாருங்க, என்னைக்கோ நடக்க போறத இன்னைக்கு யோசிச்சுக்கான். இன்னும் அது கூட பரவாயில்ல, நிறைய பேர் இந்த வயசான ஒரு 50 வயதுக்கு மேலான சிலர் வந்து எங்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஸ்டர் நமக்கு கல்லறை இருக்கா, நமக்கு என்ன இருக்கா, கல்லறை இருக்கா? எனக்கு வந்து இல்லை, உங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் அடக்கம் பண்ண தான் போகிறோம். இன்னைக்கு கல்லறை இல்லைன்னாலும் எந்த சரீரமும் எங்கள் வெளியில் இருக்க போகிறதில்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்முடைய சரீரத்தை கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க. இல்லை, உங்களுடைய கேள்விகள் நியாயமானது. அப்படின்னா எங்கள் ஊரில் இல்லைன்னா பெரியவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க எதை ரெடி பண்ணி வைக்கிறாங்களோ இல்லையோ கல்லறையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்முடைய மூதாதியாரான ஆபிரகாமும் அப்படிதான். என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு மக்பேலா என்கிற ஒரு குகையை எத்தனையோ இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரதேசியாக இருந்தார். அவருக்கு எதுவுமே இல்லை, சொந்தமாக அவர் எதையுமே வச்சுக்கல. ஆனால் தன்னுடைய மனைவிக்கு வச்சிருக்கிற கல்லறை மட்டும், அந்த மக்பேலா குகையை மட்டும் காசு கொடுத்து வாங்கினாரு. இல்லை எங்களுக்கு ஓனாக இருக்கணும், எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அதனால் பெரியவங்க நிறைய பேருக்கு தங்களுக்கு கல்லறை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை ஆபிரகாமனுடைய விஷயத்தை வச்சு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் லேட்டாக சொல்லலாமே.
இப்பவே அதுக்கான ஆயத்தம் எல்லாம் தேவையில்லையில்ல. அப்படின்னா 50 வயது தான் ஆகுறது. இதுக்கு முன்னாடி எதை குறித்து யோசிக்க போறோம்? நம்ம செத்தா, நம்ம இது பண்ணா. இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க சும்மா உட்காந்துருக்கிறத பார்க்க வேண்டாம். நிறைய பேர் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இது இப்படி நடந்தா என்ன, அது நடக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்கும் நம்ம விழிப்பா இருக்கிறது நல்லது. ஆமாம், இவங்க விழிப்பா இருந்து. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நடக்காத இல்லை நடக்குது கண்ணு முன்னாடி இருந்தா கூட, நான் இன்னைக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் யோசிக்கிறத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளையோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. அதான் இன்னொன்று சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதத்தில் வீண் சிந்தனைகளை நான் 119ஆம் சங்கீதம் 113வது வசனத்தை வாசிக்கும் போது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எல்லாரும் 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சொல்லுங்கள், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இன்னொரு விசை, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். பாடுவோம்.